மாமி குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வெந்தயக்கீரை சாதம். ஓகே, மேத்தி ரைஸ். மேத்தி ரைஸ். ஓகே, வெந்தயக்கீரை ரொம்ப கடுவாலாம் இருக்கும், கசக்கும்லாம்? இல்லை, அது ரொம்ப கசப்புள்ள கீரை வாங்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஸோ மம்மி என்னென்ன வேணும் இந்த ரைஸ் பண்ணதுக்கு? வெந்தயக்கீரை, அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன், பாசுமதி அரிசி. ஓகே, எண்ணெய், இது கடலைப்பருப்பும் நிலக்கடலை ஊற போட்டு வச்சுருக்கேன். ஓகே, எவ்வளோ நேரம்? இது 1 மணி நேரமாக ஊற்றி. ஓகே, பச்சை பட்டாணி. ஓகே, லசுன் அதர பேஸ்ட். ஓகே, வெங்காயம், தக்காளி, இது கரம் மசாலா ஜாஸ்தி போடக்கூடாது. இந்த காட்டி மசாலா பாம்பேக்குள்ள மகாராஷ்டிரா மசாலா இதில் எல்லாம் இருக்கனால இது கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஹெர்ஜி ஆயிடும். ஓகே, உப்பு, மஞ்சத்தூள், கலர் மிர்ச்சி பவுடர் 1 ஸ்பூன் போடணும். இப்போ இந்த இந்த பாம்பே மசாலா இல்லைன்னா என்ன செய்யலாம்? அதான் நல்லா இருக்கும். ஆனால் அது இல்லைன்னா அது கரம் மசாலா போட்டு பண்ணலாம். நார்மல் கரம் மசாலா. ஓகே, சரி பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் எண்ணெய் ஊற்று. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றும். ஓகே, சோப், ஜீரா, இது கிராம்பு, பட்டை, ஏலக்காய். ஓகே, அப்புறம் வெங்காயம். பொடிசா வெட்டுறது பொடிசா தான் வெட்டுறாங்க. பொடிசா வெட்டுற மாதிரி தெரியுது. பொடிசா தான் வெட்டுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தக்காளி. ஓகே, லசுன் அதரக் பேஸ்ட். ஓகே, ஸோ நம்ம நல்லா வெந்தாச்சு. நல்லா இதாகிட்டு மஞ்சள். அந்த ஆனியன் இருக்குல்ல, அவ்வளோ ப்ரௌன் ஆகலைன்னா? ப்ரௌன் ஜாஸ்தி ஆக வேண்டிய தேவையில்லை. நம்ம உடனே காலி பண்ண போகிறோம்ல. ஓகே, ஜாஸ்தி பிரியாணி மாதிரி வச்சுருக்க போகிறோம். உடனே காலி பண்ணி நாங்கள் கொஞ்சம் பண்ண போகிறோம் லஞ்சுக்கு வேண்டி. ஸோ நம்ம மிச்சம் வைக்க மாட்டோம். வச்சோம். இது மிச்சம் வச்சாதான் அது கொஞ்சம் இன்னும் ப்ரௌன் ஆகும், ஊசிடக்கூடாது. இது மிளகா கலர். இது காட்டி மசாலா, பாம்பே மசாலா. மகாராஷ்டிரன் சாப்பிடுவாங்க நம்ம. 2 ஸ்பூன் உப்பு. இதாகிட்டு. ஓகே, மசாலாவும் நல்லா வெந்துட்டு இது கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் ஊற வச்சேன். இது பச்சை பட்டாணி. இது வெந்தயக்கீரை பொடிசா வெட்டி வைக்கணும். ஓகே, இந்த ரைஸில் நல்ல வெஜிடபிள்ஸ், தால் எல்லாம் போகுது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல கசக்காது. ஒரு புலாவ் மாதிரி தான் இருக்கும். 1.5 கிளாஸ் வச்சுருக்கேன் அரிசி. ஓகே, இது 3 கிளாஸ் தண்ணி. ஓகே, இப்போவுமே போட்டுருவோமா 3 கிளாஸ் தண்ணி? எவ்வளோ ரைஸோ அது டபுள் தண்ணி.
காஞ்ச அரிசியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றலாம். ஓகே. சில அரிசி வந்து ஜாஸ்தி தண்ணி இழுக்காது, அது கொஞ்சம். மம்மி இது கிச்சடி மாதிரி வராதுல்ல? வராது. நல்லா ஒத்தையாக அழகாக வரும். ஓகே. ஸோ ஒரு மெய்தி புலாவ் சொல்லலாம். வெந்தயக்கீரை புலாவ். வெந்தயக்கீரை புலாவ். கொஞ்சம் போட்டிருக்கு உப்பு, இப்போ கம்மியாக இருக்கனால இது கொஞ்சம். ஓகே மம்மி, நல்லா கொதிச்சிட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு அரிசி போடுறோம். இந்த குக்கரில் ஆயிருமா? ஆயிரும். மாமி இதில் சிக்கன் போட்டா? சிக்கன் போட்டு பார்க்கலாம். நல்லா தான் சிக்கன் நல்ல கலர் தெரியுது மாமா. வெந்த பிறகு ரொம்ப நல்லா டேஸ்டாகவும். ஓகே. இப்போ கொஞ்சம் பிறகு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம். ஓகே. அரிசி ஊற வைக்கனால நம்ம குக்கிங் டைம் கம் ஆகுதுன்னா நல்ல நீளமாக ஒத்தையாகும். ஓகே. அது ஊற வைக்கலன்னாக்கா அது கலரும் மாறாது, கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஊற வச்சா நல்லா வெள்ளையாட்டு நீளமாகும். கலர் மாறாது. கலர் சில அரிசி வந்து அந்த கலர் ஒயிட்டாக இருக்காது. ஓகே. அப்படி கலர் சேஞ்சாக இருக்கும். ஊற வச்சானைக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும், ஒயிட் ஆயிரும். ஓகே மம்மி, நல்லா கொதிச்சாச்சு. நல்லா கொதிச்சு இப்படி தண்ணி வற்றி வரும்போது ஓகே இப்படி ஜாஸ்தி கிட்ட கூட லேசாக அப்படி இது பண்ணிவிட்டு குக்கர் டக்குன்னு மூடி வச்சு கொஞ்சம் ஸ்லோ வச்சு அதில் வெந்து 5 நிமிஷம். சரி, 5 நிமிஷம் போல பார்க்கலாம். ஓகே மம்மி, 5 மினிட்ஸ் ஆகிட்டு முடிஞ்சு குக்கர் நம்ம அந்த காற்று எடுத்துட்டோம்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. கட் பண்ணி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கு. வேறு ஏதாவது? வேறு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே மாமி, தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய்.